வணக்கம். நேற்றைய தினம் பாராளுமன்றத்திற்குள் ஒரு மிகப்பெரிய புயல் வெடித்திருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? அதாவது இன்றைக்கு பாஜகவினுடைய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் எழும்பி ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டினுடைய அனுமதி கர்நாடகத்திற்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். அன்புமணி ராமதாஸ் மேகதாது அணை குறித்த ஒரு கேள்விக்கு தான் இந்த மாதிரியான ஒரு பதிலை அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்தில் பிறக்கக்கூடிய ஒரு நதி அல்லது ஆறு, இதை பல்வேறு மாநிலங்கள் அதை பயன்படுத்தி கொள்கின்றன. அப்படின்னா இந்த நதி இங்கு பிறக்கிறதோ அந்த பிறக்கக்கூடிய மாநிலத்தை சார்ந்தவர்கள் அதில் முழுமையாக உரிமை கொண்டாட முடியாது. இது சர்வதேச சட்டம், எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கணும் அப்படிங்கிறதான் விதி. ஆனால் அதை காற்றில் பறக்க விட்டு இன்றைக்கு அதை ஒரு மிகப்பெரிய அரசியலாக்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் இதை நடுநிலைமையோடு பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி செய்ய வேண்டிய பாஜக தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. வளைகுடா மண்ணில் 80க்கும் அதிகமான ஐரோப்பிய கம்பெனிகள் கலந்து கொண்ட சிறந்த ஆர்கிடெக்ட் போட்டியில் ரைசிங் ஸ்டார் பட்டம் வென்ற சாதனை தமிழர் நவீத் முகமது அப்துல் ரஹ்மான் தமிழ் மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு ஆணவம் பாருங்களேன். அதாவது தமிழ்நாட்டினுடைய அனுமதி மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு கர்நாடகத்திற்கு தேவையில்லை அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார். கர்நாடகாவை சார்ந்த ஒரு பிரதிநிதி, ஒரு கர்நாடகாவை சார்ந்த ஒரு காங்கிரஸ்காரனோ ஒரு பிஜேபி காரனோ பேசுகிறான்னா நமக்கு புரியுது, அங்கே அரசியல். ஆனால் ஒன்றிய அரசினுடைய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நபரை இப்படி பேசினார் அப்படின்னா எந்த அளவிற்கு ஆணவத்தினுடைய உச்சியில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இது மட்டுமல்ல, நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இதே மாதிரியான இன்னொரு கேள்வியும் கேட்கப்பட்டது. என்ன அப்படின்னா, எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ திட்டங்கள் அதற்கான அனுமதி குறித்து பேசப்பட்டது. இரண்டாவது முறையாக அந்த அனுமதி கேட்ட பிறகும் கூட அதை பற்றி எதையுமே அங்கே கருத்தில் கொள்ளாமல் இருந்தது. ஏன்னா இப்போ தேர்தல் ஒன்றும் தமிழ்நாட்டில் இல்லை, தமிழ்நாட்டிற்கு நலத்திட்டங்கள் கொடுத்து பெரிய பயனும் இல்லை. ஏன்னா பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே சேர்த்து கொள்வதில்லை, அவர்கள் என்றைக்குமே ஒத்த ஓட்டு பாஜக தான். இது மட்டுமில்லை, நீங்கள் தமிழ்நாடும் தமிழ் மக்களும் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாயிருவோம். இன்றைக்கு சு வெங்கடேசன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், உங்களுக்கெல்லாம் தெரியும், சிபிஐஎம்னுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், தொடர்ந்து பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக கீழடி மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெளி உலகத்திற்கு மிகப்பெரிய அளவில் தெரிவதற்கு காரணமான நபர், முக்கியமான எழுத்தாளரும் கூட. அவர் நேற்றைக்கு ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, 24,000 பேர் பேசக்கூடிய சமஸ்கிருதத்திற்கு 6,100 ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். 7 கோடிக்கும் அதிகமான பேர் பேசுகிற தமிழ் மொழிக்கு வெறுமனே 12 ஆசிரியர்கள் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் கேட்டிருக்கார். உங்களுக்கு தெரியும், PM ஸ்ரீ பள்ளிகள், இந்த PM ஸ்ரீ பள்ளிகளில் இப்போ சமஸ்கிருதம் யாராவது பெரிய அளவில் பேசுகிறார்னா ஒன்றுமே இல்லை. சு வெங்கடேசன் சொல்கிற மாதிரி ஒரு 20-25,000 பேர் தான் பேசுகிறாங்க. ஆனால் மக்கள் வரிப்பணத்தில் 6,100 ஆசிரியர்கள் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் 7 கோடி பேர், 7 கோடிக்கும் அதிகமான பேர் பேசக்கூடிய உலகின் செம்மொழியான தமிழ்மொழி, அந்த தமிழ் மொழியை பயிற்றுவிப்பதற்கு 12 ஆசிரியர்கள் மட்டும்தான் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த PM ஸ்ரீ திட்டத்தில் செயல்படக்கூடிய பள்ளிகளில் அனுமதித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை அவர் போடுறார். அப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு பக்கம் மும்மொழி கொள்கை என்கிற பெயரில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலம் சார்ந்த மொழிகளை அழிப்பதற்கான திட்டத்தை RSS செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. மறுபக்கம் ஒவ்வொரு மொழிக்கும் கொடுக்க வேண்டிய முன்னுரிமை இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதில் அதிகமாக பாதிக்கப்படுகிறது நம்முடைய தாய்மொழியான தமிழ். திருக்குறளை பேசுகிறாரு, அங்கே போய் இதை பேசினார், இது திருவள்ளுவருக்கு அது பண்ணார், இப்படிங்கிறதுனால ஏதாவது சரியாயிடுமா? இப்போ இந்த கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டி இருக்கிறது இல்லையா? இது ஒன்று. அப்போ இப்படிப்பட்ட சம்பவங்களெல்லாம் நடக்குது இல்லையா? இப்போ முதல்ல சொன்னோம், கர்நாடகத்திற்கு மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டினுடைய அனுமதி தேவையில்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த மெட்ரோ திட்டம், மதுரை ஆகட்டும் கோயம்புத்தூருக்கான மெட்ரோ திட்டத்திற்கான ஒப்புதல் அது கை கழுவப்பட்டிருக்கிறது. இந்த சமஸ்கிருதத்திற்கு 6,100 ஆசிரியர்கள், தமிழுக்கு 12 ஆசிரியர்கள், இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் வெடித்து கிளம்புகிற நேரத்திலும் கூட தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் இருக்கிறார். ஆனால் இதை குறித்து ஒரு வார்த்தை கூட பேச மறுத்து கொண்டிருக்கிறார். நம்ம ஒன்றும் இல்லைங்க,
வந்தே மாதரம் இன்றைக்கு முன்னுக்கு வந்துருச்சு. தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது இல்லையா? இந்த நொடி வரையிலும் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அது குறித்து ஒரு வார்த்தை பேச மாட்டாரா? பேசணும் இல்லையா? வந்தே மாதரம் அப்படிங்கிறத இன்றைக்கு முதலிடத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்கி இருக்கிறது. வந்தே மாதரம் அப்படிங்கிறதே எதற்காக கொண்டு வர ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா என்பது தெரியும். அதில் வரக்கூடிய இல்லையா, அதாவது நீங்கள் இப்போ உருவ வழிபாடை நம்பாதவர்கள் இல்லையா, ஏக இறைவனை நம்பக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்களெல்லாம் இருக்கக்கூடிய இந்தியாவில், பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் அதற்கு மாறாக இருக்கக்கூடிய வந்தே மாதரம் என்று சொல்லக்கூடிய பாடலை இதை திணிப்பதன் மூலமாக ஆர்எஸ்எஸ் ஒரு அஜெண்டாவை செயல்படுத்துது. ஆனால் இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கு அது சரியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து சுபாஷ் சந்திர போஸ் மாதிரியான ஆட்கள் கூட அதை கடுமையாக அந்த காலகட்டத்தில் எதிர்த்திருக்கிறார்கள், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது என்ன நடக்குது? எல்லாத்தையுமே இன்றைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் அதற்கு எதிராக கண்டனமாவது பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இவ்வளவு விஷயங்கள் தமிழ் மொழிக்கு எதிராகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவும் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை பற்றி பேச நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஏன் மௌனம் காத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியல. நமக்கு கடந்த காலங்களில் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், ஏன் காமராஜருடைய காலத்தில் காங்கிரஸே ஆகட்டும், தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள், தமிழ் உரிமைகள் சார்ந்த, தமிழ் பண்பாடு சார்ந்த விஷயங்களை அவர்கள் கட்டி காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்த காலகட்டத்திலும் கூட தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் நசுக்கப்படவில்லை. நான் எடப்பாடி பன்னீர்செல்வத்தை சொல்லலை. இப்போ ஜெயலலிதா அவர்களே, எம்ஜிஆரோ, காமராஜரோ, கலைஞர் மு கருணாநிதியோ, மு க ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் நீங்கள் பாருங்களேன், அந்த காலகட்டத்திலெல்லாம் தமிழ்நாட்டினுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட்டன. தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஒன்றிய அரசால் வந்தால் கூட குரல் கொடுக்கப்பட்டது, வலுவான குரல்கள் எழும்பியது. ஆனால் இன்றைக்கு அது இல்லை. என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது கொஞ்சம் பாருங்களேன். நீங்கள் தஞ்சாவூர் மாதிரியான பகுதிகளில் எல்லாத்துலேயுமே காவிரி நீர் வரல அப்படின்னா எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு 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 வலியை விவசாயிகள் அனுபவிக்க போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஏற்கனவே விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடிங்கிற ஒரு நாடகம் அரங்கேற்றப்பட்டு அதற்கு எதிராக விவசாயிகள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சரே இப்படி சொல்கிறார், இல்லை அதற்கெல்லாம் அனுமதி தேவையில்லை, கர்நாடகா நினச்சா கண்டிப்பாக அது அவன் உரிமை மாதிரி ஆணவத்தில் பேசும்போது தமிழ்நாட்டிலிருந்து குரல் கொடுக்க வேண்டிய முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை மௌனம் காப்பது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.